ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா ரோட்டு கடை சுண்டல் எப்படி செய்யறது பார்த்துடலாமா. இந்த சுண்டலுக்கு நம்ம என்னென்னலாம் தேவையான பொருள்ன்று நம்ம பார்த்துடலாம். இப்போ வெங்காயம், அப்புறம் கொத்தமல்லி இதெல்லாம் பொடிசா கட் பண்ணி வச்சுக்கோங்க. இஞ்சி தோல் சீவி வச்சுக்கோங்க. பூண்டு தோல் உரிச்சு வச்சுக்கோங்க. சுண்டல் ஓவர் மார்னிங் ஊற வச்சிருக்கேன் ஈவினிங் செய்யறதுக்கு. ஈவினிங் குக்கர்ல ப்ரெஷர் போட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ஒரு மிக்சி ஜார்ல ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, பூண்டு, இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மைய அரைச்சி எடுத்துன்னு வந்துக்கலாம். இந்த பக்குவத்துல நம்ம இதுக்கு ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, அப்புறம் நம்ம லாஸ்டா சுண்டல் மேல போடுறதுக்கு ஒரு வெங்காயம் பொடிசா நறுக்கிக்கோங்க. இப்ப கடாயை வச்சுட்டு கேஸ் மேல எண்ணெய் ஊத்திட்டு எண்ணெய் காஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சிருக்க விழுது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ நீங்கள் இதை அரைக்கும் போதே கூட பச்சை மிளகா போட்டு அரைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மிக்சி ஜாரில் அரைக்கும் போது இந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு கூட நான் இன்னைக்கு ஸ்கிப் பண்ணிட்டேன். அது பச்சை மிளகா வேணாம், வெயிலுக்கு சூடாக இருக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் பச்சை மிளகா போட்டு அரைச்சிக்கலாம். ஒரு 2 பச்சை மிளகா இல்லை ஒரு பச்சை மிளகா போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம இந்த விழுதோட நம்ம காரத்துக்கு பச்சை மிளகா எதுவுமே சேர்க்கல, அதனால நம்ம இதுல ரெட் சில்லி பவுடர், மஞ்சத்தூள், ரெட் சில்லி பவுடரை ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன், காரம் எதுவும் சேர்க்காததுனால. அப்புறம் உப்பு தேவையான அளவு, இந்த இதுக்கு உப்பு தேவையான அளவு. சுண்டலுக்கு தனியா நம்ம லாஸ்டா திரும்பி போட்டுக்கலாம், இல்லை நீங்க வேக வைக்கும் போதே கூட சுண்டலுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா, கொஞ்சமா கரம் மசாலா, அப்புறம் தனியாத்தூள் கொஞ்சம் போடுறேன். தனியாத்தூள் போட்டிங்கன்னா கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தனியாத்தூள் அவசியம் இல்லை, பட் வேணும்னா போட்டுக்கலாம். இது 3மே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்கணும், கொஞ்சமா தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க. அந்த பச்சை வாசனை போகணும். லைட்டா அந்த அந்த இது கொதிக்கிறதுக்காக, அடி பிடிக்காம கொதிக்கிறதுக்காக லைட்டா தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா நான் சுண்டல் வேக வச்சிருக்கேன்ல, அந்த தண்ணியோட சேர்த்து ஊற்ற போறேன். ஏன்னா அதுல சத்து இருக்கும்ல நிறைய சுண்டல்ல, அதனால ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும். சின்னதுலயே வச்சுட்டு மூடி போட்டு வச்சிருங்க, கொதிக்கட்டும். நம்ம சேனல்ல இருக்கிற மற்ற வீடியோஸ்லாம் போய் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கும். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவே லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல மறக்காம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சதும் நம்ம இந்த பக்கம் சுண்டல் வேக வச்சிருக்கேன், அதை போட்டுக்கோங்க. இந்த ராஸ்டா சுண்டல் இதுல நீங்க சமோசா உடைச்சு போட்டு சாப்பிடலாம், இல்ல பானிபூரி வாங்கி வச்சுட்டு பானிபூரி உடைச்சு போட்டு கூட சாப்பிடலாம், நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்க. நான் இன்னைக்கு வெறுமா சுண்டல் மேல வெங்காயம், கொத்தமல்லி, கேரட் அது மட்டும் தான் போட்டு சாப்பிட்றேன். இப்போ சுண்டல் இதுல ஆட் பண்ணிட்டேன், வேக வச்ச சுண்டலை. இப்போ தேவையான அளவு சால்ட் போட்டுக்கிட்டான். சுண்டலுக்கும் ஏற்ற மாதிரி நான் சால்ட் போட்டுட்டேன். இப்போ இது நல்லா கொதிக்கணும். கொதிச்சு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். கொதிச்சதுக்கு அப்புறம் பாருங்க, இந்த அளவுக்கு கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பவுல்ல எடுத்து போட்டுக்கலாம். இது கரெக்டா இருக்கும் நீங்க சாப்பிடும்போது திக்னஸ். ஒரு பவுல்ல போட்டுட்டு சர்வ் பண்ண வேண்டியதுதான். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம இந்த ரெசிபியா சூப்பரா இருந்துச்சு. அப்படியே நீங்க ரோட்ல விற்கிற சுண்டல் எப்படி சாப்பிடுவீங்களோ அதே டேஸ்ட் வந்துச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க எப்படி வந்துச்சுன்னு. இதை பாருங்க, இந்த பட்டாணியை இதுல வெங்காயம், நீங்க வெங்காயம் பொடிசா கட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் பெருசா கட் பண்ணிட்டேன், எனக்கு பிடிக்கும்ட்டு இந்த மாதிரி கட் பண்ணா. மேலே கொத்தமல்லியும் கேரட் கொஞ்சமா துருவி போட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் அல்டிமேட்டா இருந்துச்சு. மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், வேற ஒரு வீடியோல பார்க்கலாம்.